தேசிய ஜனநாயக கூட்டணி சுமார் 208 இடங்களில் முன்னிலை வைத்து மிகப்பெரிய வெற்றி பெற உள்ளது. இதிலிருந்து தெரிய வருவது உண்மையான வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற வேண்டும் என்று மக்கள் விரும்புகின்றார்கள். அதேபோல தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த எஸ்ஐஆர் பணி தேர்தல் ஆணையம் அறிவிக்கப்பட்ட உடனேயே திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற கட்சிகள் அனைத்துமே இதை எதிர்த்தன. அதற்கு காரணம் பல ஆண்டுகளாக வாக்காளர் பட்டியலில் இறந்தவருடைய பெயர்கள் தொடர்ந்து இடம்பெற்று வந்தன. அதோடு நகர பகுதியிலே மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி பகுதியிலே வசிக்கின்றவர்கள் அந்த பகுதியிலிருந்து வேறொரு இடத்திற்கு குடிபெயர்கின்றார்கள். அப்படி குடிபெயர்களுடைய வாக்காளர்களும் அந்த வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்று வந்தன. அதையெல்லாம் எஸ்ஐஆர் பணி மேற்கொள்கின்ற பொழுது இறந்தவர்கள், குடிபெயர்ந்தவர்கள், போலி வாக்காளர்களை கண்டறிந்து அவையெல்லாம் நீக்கப்பட்டு ஒரு உண்மையான நேர்மையான வாக்காளர் பட்டியலை தயாரிக்கப்பட்டு அதன் மூலமாக தேர்தல் நடைபெற்றால் ஒரு நியாயமான தேர்தல் நடைபெறும். அதைத்தான் நாங்கள் குறிப்பிட்டோம். எஸ்ஐஆர் பணி என்பது மிக முக்கியம். 21 ஆண்டு காலமாக இந்த எஸ்ஐஆர் பணி மேற்கொள்ளவில்லை. இதற்கு முன்பு 8 முறை எஸ்ஐஆர் பணி மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. 21 ஆண்டு காலமாக இந்த பணி மேற்கொள்ளாத காரணத்தினால் இறந்தவர்களும் ஒரு இடத்தில் குடிபெயர்ந்தவர்கள் மற்றொரு இடத்திற்கு குடிபெயர்ந்தவர்களும் அந்த வாக்காளர் பட்டியலில் தொடர்ந்து இடம்பெற்று வந்த காரணத்தினால் ஒவ்வொரு தொகுதியிலும் பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் அப்படியே அந்த வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்று வந்தது. இந்த எஸ்ஐஆர் பணி மேற்கொள்கின்ற பொழுது வீடு வீடாக பிஎல்ஓ சென்று அவளை விசாரித்து அந்த வீட்டில் வசிக்கின்ற உரியவரிடம் வாக்காளர் படிவங்களை கொடுக்கப்பட்டு அதை பெற வேண்டும். அதுதான் எஸ்ஐஆர் பணியுடைய திட்டம், நடைமுறை. ஆனால் தமிழகத்தில் இந்த எஸ்ஐஆர் பணி பல்வேறு மாவட்டங்களிலும், சென்னை மாநகரம், பல்வேறு மாநகராட்சியிலும் சுணக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு காரணம் அரசாங்கம் இதில் தலையிடுகிறது. சென்னை மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் அந்த பிஎல்ஓவாக நியமிக்கப்பட்டவர்கள் 4ஆம் வரை தான் படிச்சிருக்கிறார். அவர்கள் எப்படி போய் வாக்காளர் இடத்துல இந்த வாக்காளர் படிவத்தை கொடுத்து அந்த வாக்காளர் எடுத்து சொல்ல முடியும் விவரங்களை? இதை நான் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடத்திலே எங்களுடைய கழக நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் தெரிவித்தும் கூட அதையெல்லாம் மாற்றாமல் இருக்கின்றார்கள். வேண்டுமென்றே திட்டமிட்டு எஸ்ஐஆர் பணி முறையாக நடைபெறக்கூடாது என்று பல அதிகாரிகள் இதற்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த அரசாங்கம் அவர்களுக்கு வாய்மொழி உத்தரவாக பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக எங்களுக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது. இது மிக மிக கண்டனத்துக்குரியது. அரசு அதிகாரிகள், தேர்தல் ஆணையம் நேரடியாக அனைத்து பணியாளர்கள் நியமிப்பதில்லை. அந்தந்த மாநிலத்தில் இருக்கின்ற அந்தந்த மாவட்டத்தில் இருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், மாவட்ட தேர்தல் அதிகாரிகளாகவும், மாநகராட்சியில் இருக்கின்ற ஆணையாளர்கள், அவர்களுடைய இன்னை மாநகராட்சி ஆணையாளர் தான் அது தேர்தல் அதிகாரியாக இருக்கின்றார். அவர்கள்தான் இந்த பிஎல்ஓ அலுவலர்களை நியமிக்கின்றார்கள். அப்படி அவர்கள் அலுவலரை நியமிக்கின்ற பொழுது தகுதியானவர்களை நியமிக்காத காரணத்தினாலே பல்வேறு இடங்களிலே குளறுபடி இருந்து கொண்டிருக்கின்றது இந்த எஸ்ஐஆர் பணியிலே. ஆக இனிமேலாவது தேர்தல் ஆணையம் விழிப்போடு இருந்து செயல்பட்டு எந்தெந்த மாநகராட்சியிலே, எந்தெந்த மாவட்டத்திலே இப்படி எஸ்ஐஆர் பணிக்கு முரண்பாடாக செயல்படுகிறார் என்பதையெல்லாம் கண்டறிந்து உண்மையான வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த செய்தி தொலைக்காட்சி வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். கால அவகாசம் போதல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 1 மந்த் தான் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று அந்த படிவத்திலேயே குழப்பம் இருக்குன்னு சொல்லி உங்க முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூட சொல்லியிருக்காங்க. சார், படிவத்திலாம் குழப்பம் இல்லை, பூர்த்தி செய்ய வேணும். அந்த பூர்த்தி செய்வதற்கு தகுதியான பிஎல்ஓ நியமிக்க வேணும். அதில் என்ன இருக்குது? 3 காலம் தான் இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். அந்த 3 காலத்தில்
வந்து முறையாக பூர்த்தி செய்வதற்கு அதுக்கு தான் நான் சொன்னேன். 4ஆம் வகுப்பு படித்தவர்களை எப்படி அவர்கள் பிஎல்ஓ நியமிக்கப்பட்டால் அந்த படிவத்தை பூர்த்தி செய்ய முடியும்? இதை யார் செய்வது? அந்தந்த மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் சென்னை மாநகராட்சியில் மாநகராட்சியின் ஆணையாளர் தான் செயல்படுத்த வேண்டும். அவர்கள் முறையாக செயல்படாத காரணத்தினால இந்த குழப்பம். அது மட்டும் இல்லை, காலதா போதாதுங்கிறீங்க. ஒரு தேர்தல் அறிவித்து ஒரே மாதத்தில் முடியுது. அறிவிக்கப்பட்ட 14 நாளில் நாமினேஷன் தாக்கல் பண்ணி முடிச்சிடுறாங்க. 14 நாட்கள் வாக்குகள் கேட்குறோம். அது முடிஞ்ச பிறகு 3 நாள் கழித்து வாக்கு எண்ணி முடிச்சிடுறாங்க. ஆக 30 நாளில் தேர்தல் அறிவிக்கப்பட்டு தேர்தல் நடைமுறைக்கு வந்து நாமினேஷன் போட்டு அப்புறம் வாக்குகள் சேகரிக்கப்பட்டு வாக்குப்பதிவு நடந்து வாக்கு எண்ணிக்கை முடிவதே 30 நாளில். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒரு பிஎல்ஓ நியமிக்கிறாங்க. அது குறிப்பிட்ட மாதிரி ஒரு 300 வீடுக்கு மேலே இருக்காது. சுமார் 1200 வாக்குகள் வச்சுருக்கிறாங்க. 300 வீடுகள் தான் இருக்கும். அப்படி 300 வீடுகள் இருக்கின்ற போது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 50 வீடு என்று எடுத்துக்கொண்டால் கூட அவள் நேரடியாக அந்த 50 வீட்டில் இருக்கின்ற வாக்காளரை சந்தித்து இந்த படிவத்தை கொடுக்கறதா கூட ஒரு வாரம் தான் ஆகும். ஒரு வாரத்தில் அந்த படிவத்தை கொடுத்துடலாம். ஒரு 10 நாளில் திருப்பி வாங்கலாம். அந்த 3 முறை அந்த வாக்காளர் வீட்டுக்கு சென்று இந்த வாக்காளர் படிவத்தை வழங்க வேண்டும். அதாவது அவருக்கு செல்லுகின்ற பொழுது வீட்டில் இல்லாதிருந்தால் மீண்டும் அந்த படிவத்தை இது சம்பந்தப்பட்ட வாக்காளர்கிட்ட கொடுக்க வேண்டும். இது நடைமுறை.